என்ன கணவரோடு சேர்த்து வச்சிடுங்க அப்படின்னு சொல்லி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல பெண் ஒருத்தவங்க ஆட்சியர் காலில் விழுந்து கதரும் காட்சி காண்போர கண் கலங்க செஞ்சிருச்சு. கேஸ வாபஸ் வாங்க, உன் புள்ளிய நீ உயிரோட இருக்க மாட்டீங்க, கேஸ வாபஸ் வாங்க, ஜாலியா இருக்கும் வான்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டு என்ன அடிச்சு என்ன ரொம்ப அவமானப்படுத்தி பிள்ளைகளோடு வீடு இல்லாம நியாயத்தை தேடி ஆட்சியர் அலுவலகத்துக்கு வந்த பெண்ணால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் அடுத்த கருநீலம் பகுதியை சேர்ந்தவர் தான் வெங்கடேசன். இவருக்கு 46 வயசாகுது. இவர் இருசக்கர வாகனம், கார் வாங்கி இதெல்லாம் விற்பனை செஞ்சு வியாபாரம் செஞ்சுட்டு வராரு. இவருக்கு கடந்த 2006 பெருங்கலத்தூரை சேர்ந்த மணிமேகலை அப்படின்றவங்க கூட திருமணம் ஆகியிருக்கு. இவங்க 2 பேருக்கும் ஒரு ஆண் குழந்தையும் ஒரு பெண் குழந்தையும் இருந்ததா சொல்லப்படுது. குழந்தைகளோட கணவன் மனைவி 2 பேரும் சந்தோஷமா தான் வாழ்ந்திருக்காங்க. கடந்த 2014 வெங்கடேசன் திடீர்னு அக்கா மகளை திருமணம் செய்ய போறதாகவும் நீ விவாகரத்து கொடு அப்படின்னு சொல்லி மணிமேகலை கிட்ட கையெழுத்து கேட்டிருக்காங்க. மணிமேகலை இதனால உடஞ்சு போனது மட்டும் இல்லாம இதுல உடன்படாம அவரை கடுமையா தாக்குனதா சொல்லப்படுது. இதை தொடர்ந்து செங்கல்பட்டு அனைத்து மகளிர் காவல் நிலையத்துல புகார் அளிக்கப்பட்டு விசாரணை நடந்துட்டு வரதாகவும் சொல்லப்படுது. இதற்கிடையேதான் வெங்கடேசன் அவருடைய மனைவிய வீட்டை விட்டு வெளியேறி சொல்லிருக்காரு. இதனால கடந்த 2017ஆம் ஆண்டு மணிமேகலை அதே பகுதியில் இருக்கிற வீட ஒண்ணு வாடகை எடுத்து தன்னுடைய குழந்தைகளோட வாழ்ந்து வந்திருக்காங்க. மணிமேகலை வசிக்கிற அந்த வாடகை வீட்டுக்கு போன வெங்கடேசன் உரிமையாளர் கிட்ட சண்டை போட்டு அவங்கள வெளியேற சொல்லிருக்காரு. இதனால 3 வீடுகள் மேல காலி செஞ்சதா சொல்லப்படுது. இதை தட்டி கேட்டா எனக்கு கொலை மிரட்டல் விடுறதாவும் மணிமேகலை தெரிவிச்சிருக்காங்க. அப்போ மக்கள் குறைதீர் கூட்டத்துக்கு வந்த மாவட்ட ஆட்சியரோட காலில் விழுந்து கதர்ன மணிமேகலை கண்ணீர் மல்க மனு அளித்த சம்பவம் காண்போர கண் கலங்க செஞ்சிருக்கு. இதை தொடர்ந்து உடனடி நடவடிக்கை எடுக்க சமூக குடும்ப வன்முறை சட்ட பாதுகாப்பு அலுவலருக்கு மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டிருக்காங்க. இந்த சம்பவம் அங்க பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. 2017 எங்க வீட்டுக்கு வரதில்லை, எதுவும் பண்றது இல்லை. கோர்ட்ல டைவர்ஸ் கேட்டிருந்தா டிஸ்மிஸ் ஆயிடுச்சு கேஸ். சேர்ந்து வாங்கணும், நான் போட்டு சேர்ந்து வாங்கணும்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டாங்க. போனோம் இந்த வருஷம் ஆர்டர் போட்டாங்க. அந்த காப்பியும் என்கிட்ட இருக்கு. இப்போ அவங்க அண்ணி கலாவதின்றவங்க தையூர்ல வாடகை எடுத்து அவங்க வீட்டில் போய் தங்கியிருக்கு. இவர் அக்கா பொண்ணை கட்டிக்கிறாரா இல்லை அண்ணன் பொண்ணாட்டி கூட குடும்பமா எந்த ஒரு தகவல் எனக்கு எதுவுமே பண்ண முடியல. எங்கே போனாலும் நம்பரை பிளாக் பண்ணி வச்சுட்டு நான் போயிட்டு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட சொல்லி நான் போய் கேட்ட போனேன். 19ஆம் தேதி போன 19ஆம் தேதி மரமல் நகரில் என்னை கூப்பிட்டு போய் ஏடிஎம்ல காசு எடுத்து தரவான்னு சொல்லி கூப்பிட்டு போய் நான் அடிச்சு யாரும் இல்லாத இடத்துல கூப்பிட்டு போய் இங்கே எங்கே இடம் இருக்குது, ஏடிஎம் இங்கே ஒரு சின்னது இருக்குது, என் ஜாலியாக இருக்கும் வான்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டு என்னை அடித்து என்னை ரொம்ப அவமானப்படுத்தி கேஸை வாபஸ் வாங்க, உன் புள்ளிய நீ உயிரோட இருக்க மாட்டேங்க, கேஸை வாபஸ் வாங்க, என் இஷ்டம், நான் என் அண்ணன் பொண்டாட்டி கூட தான் குடும்பம் பண்ணுறேன், பேரு கலாவதி என்ன பண்ணுறே பண்ணிக்கோ சொல்லிட்டு அவர் என்னை அடித்து ரொம்ப தாக்கிட்டாங்க. மகளிர் ஸ்டேஷனில் போய் கேஸ் கொடுத்தேன். என்னால் மறுநாள் வர சொன்னாங்க, என்னால் போக முடியல. செங்கல்பட்டு ஜிஹெச்சில் அவங்க ஸ்கேன் பண்ண எழுதி கொடுத்து ட்ரீட்மெண்ட் பார்த்து இன்ஜெக்ஷன்லாம் போட்டு என்ன அதோட என்ன செய்தாங்க கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்க.